வணக்கம் மக்களே, மணியும் 6:30 எந்திரிச்சிட்டான். இந்த 7:30 இவ்வளோ சீக்கிரமாக எப்படி எந்திரிச்சான்னு பார்த்தீங்களா? ரொம்ப மோசமான பையங்க இவன். எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சானா? இன்றைக்கி குயின்ஸ்லாண்ட் டூர் போகிறான், அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டான். அங்கே பாருங்க, ரெடி ஆகிட்டான். கண்ணை வைக்கும் நேரத்தில் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தா பட்டனுக்கு ரோடுக்கு வந்து நிற்கிறான். செம்ம ஸ்பீடுங்க. அவன் ரெடி ஆனாலும் நான் ரெடி ஆகலை. சரி, என்ன பண்ணுறது, பைக்கில் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு வந்து நின்னா அங்கே ஜெயிஜின்னு பசங்க செம்ம ஸ்பீடு பசங்க கடை கண்ணி ஏறி போகிறாங்க. எல்லாரும் மனசுலையும் செம்ம ஹாப்பி. டீச்சருங்க மனசில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு போகிறோமே, என்ன ஆக போகுது ஏதாக போகுது, அவங்களுக்கு ரொம்ப பயம். நாளைக்கு லீவ் விட்டுருங்க ப்ளீஸ் கரஸ்பாண்டட். ஏன்னா அவங்க இன்றைக்கி படுவாங்க இந்த ஸ்கூல் பசங்கக்கிட்ட. அவ்வளோ சந்தோஷத்தை முகத்தில் வச்சுருந்தாலும் மனசுக்குள்ளே அதே மைண்ட் வாய்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். என்னுடைய பையனும் அது உள்ளே தான் இருக்கான், நடுவில் நின்றுட்டுருக்கான் பிரணித்தனும். பட் தெரிய மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, அப்படியே ஸ்கூல்லேருந்து நிற்க வச்சு பொறுமையாக கீழே இறக்கி கூப்பிட்டு வராங்க பஸ்ஸில் ஏற்றுறதுக்காக. ஏன்னா பஸ்ஸு தெருவில் வரல, ஸ்கூல் தெருவில் கேம்பிரிட்ஜ் மெட்ரிகுலேஷன் கொருக்குப்பேட்டில் இருக்குது. சும்மா ஸ்லோ மோஷனில் வர பார்த்தீங்களா ஹீரோ. பொம்பளை பிள்ளையே அழகு தான்ப்பா, என்ன அழகாக வந்துட்டுருக்கு. மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அழகாக வருது. இது வராரு பாருங்க, குட்டி ராதாகிருஷ்ணன். எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவையும் இவனையும் சின்ன வயசு ஃபோட்டோவும் ஒன்றா வச்சு பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்களாம். எங்கள் பெரியவங்க சொன்னாங்க. அருமையாக இருக்காங்க. கடகடன்னு போய் ஏறி அடித்து பிடிச்சி ஜன்னல் சீட்டாக பார்த்து உக்காந்துறா. இவன் தான் முகிலன், அவனோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. கையை கூட விடலைங்க, டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். பெட்டா முஸ்தபா பாட்டே பாடுவானுங்க. பஸ்ஸில் ஏறினதும் ஜன்னல் சீட்டை மறந்துடாதரா, வாமிட்டு வந்தால் கவர் வச்சுக்கூடா, எல்லாம் காலையிலேருந்து சொல்லி அனுப்பிச்சிருக்கேங்க. ஒரு வழியாக பிடிச்சி ஏறி உக்காந்துட்டாங்க. போயிட்டு வந்து சொல்கிறேன் மீதியை.